மதுரை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இந்த காத்திருப்பு போராட்டம் 8 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்கிற தோழர் எம் சந்திரசேகரன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்திருக்கின்ற தோழர் வாசுதேவன், தோழர் நாகராஜன் அவர்களுக்கும், இந்த போராட்டத்தை துவக்கி வைத்த தமிழ்நாடு சுமைப்பணி சங்க மாநில செயல் தலைவர் தோழர் குணசேகரன் அவர்களுக்கும், இதில் பங்கேற்றிருக்கின்ற தலைவர்கள் தோழர் டி பிச்சை, தோழர் ராஜேந்திரன், மகாலிங்கம், மாரியப்பன், அழகர்சாமி, செல்வம், ஜோசப் ஜான் பிரிட்டோ, மனோகர், தோழர் முனுசாமி உள்ளிட்ட பெருந்திரளாக இங்கே பங்கெடுத்திருக்கின்ற போக்குவரத்து தொழிலாளிகள் அத்தனை பேருக்கும், அதே போல என்னோடு இந்த போராட்டத்தில் ஏற்கனவே வந்து வாழ்த்தி சென்று இப்பொழுது மீண்டும் என்னோடு இங்கே வருகின்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாணவர் மாவட்ட செயலாளர் மா கணேசன் அவர்களுக்கும் 8 நாட்களாக ஒரு உறுதிமிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தினை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கி தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிச்சுட்டு குளிர்கால கூட்டத்தொடரை மழைக்கால கூட்டத்தொடரை முடித்துட்டு இன்றைக்கி காலையில் தான் மதுரைக்கு வந்து சேர்ந்தேன். மதுரைக்கு வந்த உடனே முதல்ல போக்குவரத்து தொழிலாளிகளின் போராட்டத்தை ஆதரிப்பதிலிருந்து தம்முடைய பணியை துவக்குகிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதான் முதல் கூட்டம். சிறு நேரத்துக்கு முன்னாடி கூட கட்சியாளர்கள் கூப்பிட்டாங்க, ஒரு மீட்டிங் மதியம் இருக்குங்க. இல்லைங்க, இந்த கூட்டம் இருக்குது அப்படின்னா. என்ன கூட்டம் சார் அப்படின்னாங்க. தமிழக அரசை எதிர்த்து இந்த 8 நாட்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழக நிர்வாகி தோழர்கள், சிஐடி தோழர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கொஞ்சம் விலைக்கு சொன்னேன். அவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. வந்த உடனே அதானா சார் அப்படின்னாங்க. வந்ததே அதுங்களாயா, அதனால் சாயந்தரம் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு. தோழர்களே, முதல்ல உங்கள் கோரிக்கைக்கு உள்ளே போவதற்குள் முன்னால் நான் சொல்ல வேண்டிய ஒன்று, தொழிற்சங்கங்கள் எவ்வளவு முக்கியமான தேவை இருக்கிறது என்பது ஒன்று. அதைவிட மிக முக்கியமானது சரியான கொள்கைகளும் நோக்கங்களும் கொண்ட தொழிற்சங்கங்கள். ஏன்னா பல தொழிற்சங்கம் இருக்கு. தொழிலாளிக்காக மட்டுமே இருக்கிற சங்கம் இருக்கும், நிர்வாகத்துக்காக மட்டுமே இருக்கிற தொழிற்சங்கங்கள் இருக்கும். எல்லா தரப்புலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிற ஒன்றுதான். ஒரு சரியான தொழிற்சங்கம் இன்றைய காலத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு தேவை என்பதை சமூகத்திற்கு உணர்த்துவதற்கான தேவை மற்ற காலங்களை விட இந்த காலங்களில் மிக அதிகம். நீங்க பார்த்துருப்பீங்க, போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை விதித்து அறிவித்தார். 50% வரி விதிப்பு. ஏறக்குறைய நம்முடைய தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு பகுதியில் இருக்கிற டெக்ஸ்டைல் தொழிலகம் அப்படியே உங்கள் பாஷையில் சொல்ல போனால் ஒரு சடன் பிரேக் போட்டால் எப்படி நிற்குமோ, அன்னைக்கு போட்ட பிரேக் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகுது, அப்படியே நிற்குது. ஒரு உற்பத்தி நடக்கலை. ஏன்னா உற்பத்தி பண்ணால் எங்கே போய் வைக்க வாய்ப்பே கிடையாது. 50% வரி உயர்வு ஒட்டு மொத்தமாக அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. இன்னொரு பக்கம் ஒரு மிக முக்கியமான இந்தியாவின் மென்பொருள் நிறுவனம், சாஃப்ட்வேர் கம்பெனி, 20,000 பேரை நான் வேலையிலிருந்து வெளியேற்றேன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டான். ஏன்னா வேறு வேலையே கிடையாது. 50% இந்திய உற்பத்தி மேலே 50% வரி கட்டி அமெரிக்காவில் விற்க முடியாது. வேறு நாட்டில் இருந்து 10%, 12%, 8% வரின்ற பொழுது சம்மந்தமே இல்லாத விலையாக இருக்கும். மற்ற நாட்டு பொருள் 200 ரூபான்னா இந்தியாவிலிருந்து அங்கே போகிற பொருள் 1500 ரூபாயா இருக்கும். நம்ம 200 ரூபா பொருள் தான் அவன் வாங்குவான். ட்ரம்ப்புடைய ஒரு அறிவிப்பு இந்தியாவின் ஒரு மென்பொருள் நிறுவனம், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி 20,000 பேரை நான் வெளியேற்றுற அடுத்த மாசத்துல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க.
இன்னொரு கம்பெனி வந்து 25% ஊழியர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் அறிவிச்சுட்டாங்க. ஏங்க நீங்க வந்து அந்த ஊழியர்கள்லாம் எத்தனை வருஷமா அங்க வேலை பார்க்குறவன், 10 வருஷம் 15 வருஷம் கல்லூரி முடிச்சுட்டு போனதுல இருந்து வேலை பார்க்குற 20,000 பேர் 25,000 பேரை அடுத்த நாள் தூக்கி வெளியில போடுற ஒரு அறிவிப்பு. ஆனால் எந்த ஒரு சின்ன போராட்டமோ சின்ன சத்தமோ எங்கேயுமே வரல. நேற்றைக்கு வரைக்கும் அவருடைய திறனை உறிஞ்சையில, நேற்றைக்கு வரைக்கும் அவனுடைய வளத்தை உறிஞ்சையில, மனித அவனுடைய ஆற்றல் எல்லாத்தையும் சக்கையா உறிஞ்சு அபரிமிதமான லாபத்தை சம்பாதித்த நிறுவனம் தன் லாபத்துக்கு கொஞ்சம் சிரமம் வந்த உடனே தூக்கி எல்லாத்தையும் தூக்கி வெளியில போ, நடு தெருவில் போ, நீ வேலையை ஆனாலிருந்து ஆரம்பி. அவன் நேற்றைக்கு வந்து 1,10,000 20,000 சம்பளம் வாங்கிக்கிற ஐடி நிறுவன தொழிலாளி நம்ம வீட்டுக்குள்ள, நீ வெளியில வந்து அவன் வேலையை ஆரம்பிக்கணும் 25,000 20,000 18,000 ஆரம்பிக்கணும். எந்த ஒரு சின்ன சட்டம் கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது முதலாளிகளுக்கு ஒரு சின்ன நஷ்டத்தை உருவாக்குவேன் என்று ட்ரம்ப் சொன்னால் அடுத்த நாள் இந்திய முதலாளிகள் இந்திய நிறுவனங்கள் அப்படி வேலை பார்க்கிறான். ஆனால் முதலாளிகளால் பாதிக்கப்படுற தொழிலாளிக்கான எந்த குரலும் கேட்க மாட்டேங்குது, மேல எந்திரிச்சு வர மாட்டேங்குது. இந்த நேரத்தில் தான் தொழிலாளிகளுக்காக தொழிலாளி வர்க்கத்திற்காக நீ உறிஞ்சு தூக்கி போட்ட சக்கையா தூக்கி போட்டேன்னா கேட்க நாதியே இல்லை என்று இருக்கிற ஒரு பொது சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு சங்கம், அது சாம்சங் ஆனாலும் சரி, துப்புரவு தொழிலாளிகளானாலும் சரி, அல்லது போக்குவரத்து தொழிலாளிகளானாலும் சரி, தொழிலாளிகளினுடைய ஒரு பிரச்சனையை சமூகத்தின் அரசியலின் மைய பிரச்சனையாக ஆக்க முடியும் என்பதை சமகாலத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரே சங்கம் CITU என்பதுதான் நம் அனைவரின் பெருமை. CITU இல்லைன்னா என்ன ஆகும்? தொழிற்சங்கம் எதுக்குன்னு பேசுற பல ஆள் இருக்கிறான். தொழிற்சங்கம் இல்லாட்டினா ஒரு நவீன கொத்தடிமையாக தான் எல்லா ஊழியர்களும் எல்லா நிறுவனத்திலும் இருப்பாங்க. 1940க்கு முன்னாடி பண்ணையாருக்கு முன்னாடி வந்து கையை கட்டி நிற்பாங்கல்ல, அப்படித்தான் எல்லா அரசு அலுவலகங்களும் இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்துல. எல்லா நிறுவனங்களிலும் நவீன கொத்தடிமைகளாகத்தான் தொழிலாளி இருந்திருப்பான். தொழிற்சங்கம் என்று ஒன்று இல்லைனா, தொழிற்சங்கம் வந்ததால் தான் தொழிலாளிகளின் உரிமை சட்டப்பூர்வமாக்கப்பட்டதால் தான் சட்டப்பூர்வமான உரிமையை நிலைநிறுத்துகிற எனது கடமையில் இருந்து நீ உனது கடமையிலிருந்து நீ வழுவ முடியாது என்று கேட்கிற ஒரு அரசியல் குரல் வலிமை பெற்றது. அது இன்னைக்கு 90களுக்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. ஆனால் அவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளானாலும் மீண்டும் மீண்டும் எழுகிற வெறும் 100 பேர் 500 பேர் அல்லது போக்குவரத்து தொழிலாளிகள் 1.5 லட்சம் 6.5 கோடி பேர்ல நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்கறாலாம் இருக்கு. 1.5 லட்சம் தானே போக்குவரத்து தொழிலாளி, வெறும் 1.5 லட்சம் பேர் தான். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை இன்னைக்கு 7 கோடி ஆயிடுச்சு. 7 கோடியில நீங்க என்ன பண்ணிடுவீங்க என்று ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாம்சங் தொழிலாளிகள் பிரச்சனையின் போது நாம சொன்னதான், சாம்சங் தொழிலாளிகளாக போராடி கொண்டிருந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் ஒரு 900 பேர் 1000 பேர் அது அல்ல. ஆனால் அந்த 1000 பேர் 6.5 கோடி கொண்ட தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை உழுக்குகிற வேலையை செய்தார். அதனால் தான் அரசு பணிந்தது, சாம்சங் நிர்வாகமே பணிந்தது. ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேசிய நிறுவனம் பணிந்து வந்ததற்கு காரணம் அதேதான் போக்குவரத்து தொழிலாளி உறுதிமிக்க போராட்டம். இந்த 25 மாத ஓய்வூதியத்தை இப்பொழுது 15 மாதம் போராட்டம் அறிவித்த உடனே 15 மாதம் 10 மாதம் வந்து கொடுப்பதற்கான அறிவிப்பு வந்து இப்ப வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோழர்கள் குறிப்பிட்டார்கள். இதுதான் போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி, மிக மிக முக்கியமான வெற்றி. அது எத்தனை 1000 கோடி 2000 கோடிக்கு மேல 1000 கோடிக்கு மேல இதெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை கிடையாது. இதெல்லாம் கணக்கு சம்பாதிச்சப்ப லாபம் வந்தப்பெல்லாம் கணக்கை பார்த்து நமக்கா சொல்லிக்கிட்டு இருந்த, லாபத்துல பங்கா கொடுத்தா தொழிலாளிக்கு, லாபத்தில் பங்கு கொடுத்திருந்தீங்கன்னா நஷ்டத்தில் ஏற்படுகிற பங்கு சிரமத்தில் பங்கு எடுக்க நீ சொல்லலாம். லாபத்தில் எந்த தொழிலாளிக்கும் பங்கு கிடையாது. உழைப்புக்கான ஊதியம் மட்டும்தான் நீ கொடுக்க, உன் லாபத்துல கொடுக்கல. எங்களுக்கு உன் லாபத்துல கொடுக்கல. நீ அடிச்ச சுரண்டல் கொஞ்சம் நஞ்சமா? தமிழ்நாட்டின் பொது நிறுவனங்களிலே மிக அதிகமான சுரண்டல் நடைபெற்ற நிர்வாகத்தாலும் ஆட்சியாளர்களாலும், அது எந்த கட்சியாலும் தெரியும், ஆட்சியாளர்களாலும் அரசியல்வாதிகளாலும் கேட்பாரற்று சுரண்டல் நடைபெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய துறை போக்குவரத்து துறை. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு?
நீ நடத்திய இவ்வளவுக்கும் பழியை தொழிலாளியான்னு சுமக்கணும். இதே தொழிலாளியினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள், குறிப்பாக 90,000 தொழிலாளிகளுக்கான பழைய பென்ஷன் திட்டம், இது உண்மையில் தொழிலாளி வர்க்கத்தின் இந்தியா முழுக்க போராடி கொண்டிருக்கிறாங்க. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட பாராளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி எழுப்பியதற்கு 1000 ரூபா 1500 ரூபா பென்ஷன் கொடுத்துட்டு உட்காந்து வச்சுருக்கோம். வெறும் 1500 ரூபா பென்ஷன் எத்தனை ஆயிரம் பேருக்கு இல்லை, 90 லட்சம் பேருக்கு. பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற இந்த குரல் நேரடியாக இந்திய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக, இந்திய முதலாளி வர்க்கத்துக்கு எதிரான நேரடியான குரல். அது லாபத்தை நாங்கள் எவ்வளவும் கொள்ளையடித்துக் கொள்வோம், ஆனால் உனக்கு அதில் ஒரு சின்ன துரும்பை கூட கொடுக்க மாட்டோம். உண்மையில் ஒரு வளமான அரசு என்பது தன் தொழில் பணியாற்றுகிற காலத்தில் ஒருவருக்கு கிடைக்கிற சலுகை, ஒருவருக்கு கிடைக்கிற உரிமை, ஒருவருக்கு கிடைக்கிற ஊதியத்தை விட ஓய்வு பெற்ற காலத்தில்தான் மிக அதிகமாக தர வேண்டும். அவங்க நாட்டுக்காக வேலை பார்க்கிறார், சமூகத்துக்காக வேலை பார்க்கிறார். ஓய்வு காலத்தை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய மேன்மையான அரசு அடையாளங்கள். எனவே பழைய பென்ஷனை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அதே போல இங்கே 15வது ஊதிய ஒப்பந்த அரியர்ஸ் முதல் காலாண்டு தவணையை உடனடியாக வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட விஷயங்கள் இங்கே தோழர்கள் இந்த போராட்டத்தை, காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். போராட்டத்திலும் வாழ்த்தி பேசினார். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து தொழிலாளிகளுடைய இந்த பிரச்சனையை, ஓய்வூதிய தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அரசு முன்வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையே தான் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் தோழர் சமூகத்தினுடைய அந்த குரலை வழிமொழிகின்றேன். இது ஒன்றும் ஒரு எளிய விஷயமா, கடினமான விஷயமா என்பதை கடந்து தொழிலாளிகளுடைய இந்த உறுதிமிக்க போராட்டம் நிச்சயமாக அரசை செவிசாய்க்கும். 8வது நாள் தொடர்கிற இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை உறுதியோடு ஆதரிக்கிறது என்ற செய்தியை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு, தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையில் தலையீடு செய்ய வேண்டும், போக்குவரத்து தொழிலாளிகளுடைய இந்த கோரிக்கைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு, இந்த 8 நாளும் விடாப்பிடியாக உறுதிமிக்க இந்த போராட்டத்தை நடத்துகிற, இந்த போராட்ட பந்தலில் பங்கெடுத்திருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய காத்திருப்பு